ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திஸ் லெக்சர். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு Kubernetes கிளஸ்டர் வந்து எப்படி நம்ம வந்து டிசைன் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அது எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது நம்ம எப்படி நம்ம யூஸ் பண்ண போறோம், அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து டிசைன் பண்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, அதுக்கேத்த மாரி இப்போ சிங்கிள் நோட் யூஸ் பண்ணி நம்ம வந்து Kubernetes கிளஸ்டர் வந்து செட் பண்ணிக்கலாம். இது வந்து டெவலப்மெண்ட் டெஸ்டிங்கும் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, அதுக்கு வந்து நம்ம சிங்கிள் நோட் இல்ல அப்படின்னா மல்டி கிளஸ்டர் நோட் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து செட்டப் பண்ணிக்கலாம். இதுவே ப்ரொடக்ஷன் அப்படின்னா, அதுக்கு வந்து ஹை அவைலபிலிட்டியா இருக்கணும். ஸோ வந்து மல்டிபிள் மாஸ்டர் நோட் அண்ட் மல்டிபிள் ஒர்க்கர் நோட்ஸ் யூஸ் பண்ணி கிளஸ்டர் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எஜுகேஷனுக்கு தான் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம வந்து மினிக்யூன்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. ஸோ அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிட்டு, அது வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் நோட் கிளஸ்டர் வந்து கொடுக்கும். ஸோ அது மூலமா நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, டெவலப்மெண்ட் டெஸ்டிங் வந்து மல்டி நோட் கிளஸ்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து ஒரு சிங்கிள் மாஸ்டர் நோட் வச்சுட்டு மற்றதெல்லாம் வந்து ஒர்க்கர் நோட்டை வச்சு நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் சைடு. ஸோ ப்ரொடக்ஷன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா மல்டி நோட் கிளஸ்டர் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மல்டி நோட் கிளஸ்டரில் வந்து மல்டிபிள் மாஸ்டர் நோட் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா டெஸ்டிங் வந்து நம்ம சிங்கிள் நோடு தான் யூஸ் பண்ணி மாஸ்டர் நோடு தான் யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தேன். அதே இது ப்ரொடக்ஷன் என்வரான்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் மாஸ்டர் நோடு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மல்டிபிள் ஒர்க்கர் நோடு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம இது க்ளவுட் சைடு போயிட்டோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜிசிபி, ஏடபிள்யூஎஸ், அசூர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு Kubernetes கிளஸ்டர் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா, அவங்களே வந்து நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்முடைய ஆஃபீஸ் வந்து ரொம்ப சின்ன ஆஃபீஸ் அப்படின்னா, நம்ம வந்து 1 to 5 நோட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, அதுக்கேற்ற மாதிரி அவங்க CPU அண்ட் மெமரி அவங்களே நமக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து இத்தனை CPU யூஸ் பண்ணால் போதும், இத்தனை மெமரி யூஸ் பண்ணால் போதும் அப்படின்னு. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 5000 நோட்ஸ் வரைக்கும் க்ளவுட் ப்ரொவைடர்ஸ் வச்சு இப்போ யூஸ் பண்ணும்போது அந்த நம்ம வந்து நம்மளுடைய Kubernetes கிளஸ்டரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 1,50,000 பார்ட்ஸ் வரைக்கும் அந்த கிளஸ்டரில் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். கண்டெய்னர்ஸ் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 3 lakhs கண்டெய்னர் வரைக்குமே கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பாடுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நோடுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 100 பார்ட்ஸ் வரைக்கும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து கொஞ்சம் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இதில் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுட் வந்திருக்கும், க்ளவுட் யூஸ் பண்ணலாமா இல்லை அப்படின்னா ஆன் ப்ரைம் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு. ஸோ க்ளவுட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அவங்களே வந்து நமக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்ம கொடுக்குறோம் பார்த்தீங்களா நோட் ரேஞ்ச். ஸோ அந்த நோட் ரேஞ்ச் பேஸ் பண்ணி அவங்க சிபி மெமரி வந்து எவ்வளோ யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இது ஆன் ப்ரைம் அப்படின்னா நம்ம கியூப் ஏடிஎம் டூலை யூஸ் பண்ணி நம்ம மாஸ்டரில் இருக்கிற காமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காமௌண்ட் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டோரேஜுக்கு என்ன யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ எஸ்எஸ்டி யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு ஸ்பீட் அதிகமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் பேஸ்ட் ஸ்டோரேஜ் வந்து யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. அதே மாதிரி இப்போது SAD ஸ்டோரேஜுக்கு வந்து பர்சிஸ்டன்ட் வால்யூம் வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இப்போது ஒவ்வொரு டிஸ்க் டைப்பை பொறுத்து நம்ம அந்த நோடுக்கு வந்து லேபிள் செட் பண்ணிக்கலாம். அது மாதிரி இப்போ நோட் செலக்டர் யூஸ் பண்ணி நம்மளுடைய பாடை வந்து பர்டிகுலர் ஒரு அப்ளிகேஷன் ஹை அண்ட் அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்டோரேஜ் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா நோட் செலக்டர் யூஸ் பண்ணி நம்ம அந்த பர்டிகுலர் பாடை வந்து பர்டிகுலர் நோடில் வந்து நம்ம டெப்ளாய் பண்ணலாம். ஸோ அது வந்து ஒரு பெஸ்ட் அப்ரோச். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இதில் வந்து நோடு வந்து நம்ம சூஸ் பண்ணும்போது வெர்ச்சுவல் ஆர் பிசிக்கல் மிஷின் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். வெர்ச்சுவல் அப்படின்னா நம்ம க்ளவுட் யூஸ் பண்ணும்போது பை டிஃபால்ட்டாக அவங்க வெர்ச்சுவல் தான் கொடுப்பாங்க. ஆன் ப்ரைம், ஸோ ஆஃபீஸ் சைடில் வந்து சர்வர்ஸ் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, பிசிக்கல் சர்வர்ஸ். ஸோ அந்த பிசிக்கல் சர்வர்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம பிசிக்கல் மிஷின் யூஸ் பண்ணி தான் வந்து பிசிக்கல் மிஷினாக தான் நம்ம நோடை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ ஒவ்வொரு டிராஃபிக் எவ்வளோ வருது இல்லை அப்படின்னா எவ்வளோ என்ன பர்பஸ் யூஸ் பண்ண போகிறோம், ஸோ அதை பொறுத்து வந்து கிளஸ்டருடைய நோட் ரேஞ்ச் வந்து வேரி ஆகும். ஸோ அதே மாதிரி இப்போது ஒரு மொத்தம் 3 சினாரியோ பார்த்தோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன், செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்டிங் அண்ட் டெவலப்மெண்ட், மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எஜுகேஷன் பண்ணும்போது மினி கியூப் யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். டெஸ்டிங் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணும்போது ஒரு சிங்கிள் மாஸ்டர் நோட் கிளஸ்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம்.
இப்போ ப்ரொடக்ஷன் லெவலில் பண்ணும்போது என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் மாஸ்டர் நோட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மல்டிபிள் ஒர்க் நோட்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து குபர்னெட்டிஸ் கிளஸ்டர் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ வந்து இப்போ பை டிஃபால்ட்டாக மாஸ்டர் நோடில் வந்து நம்ம எந்த லோடுமே கொடுக்க மாட்டோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு டாபிக் போட்டிருப்பேன், டெயின் டான் டாலரேஷன். ஸோ அந்த டாப்பிக்கை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக புரியும் ஏன் அப்படி மாஸ்டர் நோடில் வந்து நம்முடைய பார்ட்ஸ் எதுவுமே வந்து லான்ச் ஆகாது அப்படின்னு. ஸோ பெஸ்ட்டு ப்ராக்டிஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அப்படி டெயின் டான் டாலரேஷன் செட் பண்ணி வைக்கிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் நோடு வந்து அதில் வந்து இடிசிடி, கியூபிபி சர்வர், கண்ட்ரோலர் மேனேஜர், ஷெடியூலர். ஸோ இந்த 4 கமாண்டுமே வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த 4 கமாண்டுமே வந்து மெயினாக குபர்னெட்டிஸ் கிளஸ்டர் வந்து மேனேஜ் பண்ணும். ஸோ அதில் வந்து எந்த லோடுமே நம்ம கொடுக்காம இருக்கிறது நம்ம பெஸ்ட்டு. அதுதான் பெஸ்ட் ப்ராக்டிஸ். இப்போ வந்து ஹை அவைலபிள் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இடிசிடிக்கு வந்து தனியாக சர்வர் கொடுத்து அந்த தனியான சர்வரில் வந்து இடிசிடியை லான்ச் பண்ணிவிட்டு அது மூலமாக மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்த டைமும் டவுன் இல்லாமல் நம்ம வந்து ஒரு ஹை அவைலபிலிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ ரிலேட்டாக ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அதை கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் போடணும் அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.